திரு உமாகிருஷ்ணன் சிவா அவர். தாமதமாக வந்ததுக்காக மன்னிக்கும். என்னை பார்த்தவங்க வாக் அவுட் பண்ணிட்டாரு. அனைவருக்கும் வணக்கம். இந்த அக்யூஸ் படம் ஒரு சிறிய வேடத்தில் நடித்தாலும் அந்த எடுக்கும்போது இயக்குனருடைய அனுபவம் தெரிஞ்சுது. ரொம்ப கால்குலேட்டிவாக திட்டமிட்டு எடுத்திருக்காங்க. ரொம்ப வேகமாகவும் குறுகிய நாட்கள்லையும் போட்ட பட்ஜெட்டுக்குள்ளேயும் எடுத்திருக்காங்க. நான் நம்புகிறேன் நல்லா பண்ணி கொஞ்சம் விஷுவல்ஸ் காமிச்சாங்க. டப்பிங்லேயும் பார்த்தேன், நல்லாயிருக்கு. இதோட இன்வெஸ்டர்ஸ் உதயா, பன்னீர், தங்கவேல் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பட்ஜெட் படத்தை பார்க்கும்போது, இன்வெஸ்டர்ஸ் பார்க்கும்போது நம்ம முதல்ல எனக்கு பயம்தான் வருது. முக்கியமாக இந்த ஒரு விஷயத்தை சொல்லணுன்றோம்னா நினச்சிட்டே இருந்தேன். என்னென்னா இன்றைக்கு 90% தயாரிப்பாளர்களுக்கு என்ன மிச்சம் ஒரு படம் எடுத்தான்னு கேட்டிங்கன்னா, தினத்தந்தியில் கொடுக்குற 4 கோட்டர் பேஜ் தான் மிச்சமாக இருக்குது. ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதை தவிர எதுவுமே அந்த ப்ரொடியூசர்ஸுக்கு கடைசியிலே இல்லை. எல்லாமே காசு கொடுத்து வாங்குகிறோம். நாங்கள் காசு கொடுக்காமல் கிடைக்கிற ஒரே விஷயம் தினத்தந்தியில் வர்ற ஒரு 4 கோட்டர் பேஜ். அந்த 4 கோட்டர் பேஜ் வரலைன்னா இதில் இருக்கிற 90%, 85% படம் வந்ததே தெரியாப்படும். இந்த தந்தியில் வந்துச்சு பாருங்க, நாம தான் தூக்கி காமிச்சிட்டே சுற்றணுன்ற மாதிரி தான் இன்றைக்கி அவ்வளவு படங்கள் இருக்குது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 9 படம் ரிலீஸ் ஆகாத 9 படம் விளம்பரம் இன்றைக்கி கோட்டர் பேஜ் அங்கே இருக்குன்னா எங்கே இருக்குது? தந்தியில் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஐயா பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு இந்த நன்றி. இந்த ஸ்கீம் முதல்ல அவங்க சொல்லும்போது அவங்களுக்கே புரியல, என்னங்க இது ஃப்ரீயாலாம் கொடுக்குறது, இது புரியல. இப்போ தான் தெரியுது. கடைசியில் பார்த்தா சின்ன தயாரிப்பாளர்களுடைய மானத்தை காப்பாற்றுறதுக்காக அவங்க நஷ்டப்பட்டு நம்ம கொடுத்துட்ருக்காங்க. அதுதான் உண்மை. அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு சூழ்நிலையில் சிறிய முதலீட்டு படங்கள் மாட்டிட்டு கிடக்கு. பெரிய படங்களே ரிஸ்க்கு, பட் பெரிய படம் எடுக்கிறவங்க தாங்குறாங்க, நடிகர்கள் தாங்குறாங்க, அதில் ஏதோ முன்ன பண்ண பண்ணிக்கலாம். ஆனால் சிறிய படங்கள்லாம் அப்படியே காணாமல் போயிடுது. 100 போட்டால் 110 போகுது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்முடைய சக்ஸஸ் ரேட் 10%. 10%க்கு இன்னும் தமிழ் சினிமா வரல. நம்ம 7-8%லேயே இருக்கிறோம். அதனால் இத்தனை தோல்விகளை தாண்டி இன்னும் இன்வெஸ்டர்ஸ் வர்றாங்க, படம் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க, இத்தனை ஆயிரம் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கிறாங்க, இத்தனை மீடியாக்களை சந்திக்கிறாங்க, எல்லாமே நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் நீங்களும் கண் முன்னாடி பார்க்குறீங்க. ஒரு நாளைக்கு 3 படம் 4 படம் பார்த்துட்டு எவ்வளோ நொந்து போய் நீங்கள் போகிறீங்கன்றதையும் நம்ம பார்க்குறோம். அது உங்களுக்குள்ளேயே படம் நல்லா இல்லைன்னா ஒரு சின்ன கோபம் வரும். சரி, அதே இடத்துல உங்களுக்கு ஒரு வருத்தம் வரும். என்னடா காசைப்பட்டு இப்படி மாட்டிகிட்டு இருக்காங்க, அந்த பிடிச்சிட்டு பார்த்தோன்னு உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு 90% படங்கள் நிலைமை இருக்குது. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு ஒரு சிறிய முதலீட்டில், ஒரு மீடியம் முதலீட்டில் நல்லபடியாக வேகமாக திட்டமிட்டு எடுக்கப்பட்ட ஒரு நீண்டகால போராளி உதயாவோட ஒரு படம் ஜெயிக்கணுன்றது என்னுடைய நெஞ்சார்ந்த ஆசை. ஏன்னா அந்த சினிமாவில் இந்த வெற்றியை நோக்கி போடல. அதாவது ஒரு நல்ல சினிமா பேக்ரவுண்ட்லேயே இருந்துட்டு, சினிமா பேக்ரவுண்டில் அப்பா, சினிமா பேக்ரவுண்டில் ஆனால் கூட அந்த போராட்டம் அவன் ஜெயிக்கணும்ல. அப்பா ஜெயிச்சிட்டாரு, அவர் சாதனை பண்ணிட்டாரு, அண்ணன் ஜெயிச்சிட்டார், சாதனை பண்ணிட்டார், தம்பி நான் எப்போ ஜெயிக்கிறதுன்னு அந்த ஒரு தனியாளாக இருந்தால் கூட அந்த ஏக்கம் கம்மியாக இருக்கும். அந்த குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும்பொழுது அது தவிப்பு இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் தம்பி அவன் கூப்பிட்டோன்னு நான் ஓடி போய் எதையுமே கேட்காம நான் பாட்டுக்கு போய் ஒரு நடிச்சிட்டு வரோம். இல்லை, நான் இடத்துல வேறு யாராவது போனால் அது தேவையில்லாத செலவினமாக இருக்குது. நம்ம போய் கொஞ்சம் அந்த இடத்துல நம்ம நிற்பவே அவனுக்கு தோல் கொடுப்போமேட்டு தான் நம்ம போகிறோம். அதனால் நான் என்னை வச்சு அவர் வியாபாரமாக பண்ண அது இல்லை, ஒரு சின்ன ஒரு மாரல் சப்போர்ட் அந்த மாதிரி எல்லாம் வந்தாங்களேன்ற ஒரு நம்பிக்கைக்காக. அந்த வகையில் உதயாவும் மிக திறமையான நடிகர் நம்முடைய அஜ்மல், இந்த மொத்த டீம், பிரபு சீனிவாஸ் டைரக்டர், எல்லாருமே கேமராமேனை பற்றி ரொம்ப உயர்வாக சொன்னீங்க. மொத்த டீம் ஜெயிக்கணும். இந்த சிறிய படங்கள் வரும்பொழுது என்னுடைய ஊடக நண்பர்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் அவங்கள என்கரேஜ் பண்ணி கொஞ்சம் அப்படியே தட்டி கொடுத்து, கொஞ்சம் குட்டி கொடுத்து அந்த படங்களை கொஞ்சம் மக்கள் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பை நீங்கள் எல்லாம் உருவாக்கி தரணும். குறைகள் இல்லாமல் படம் நிச்சயமாக எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம புள்ள நமக்கு நல்லா தான் தெரியும், பக்கத்து ஒருக்கானுக்கு தெரியும் நம்ம புள்ள என்ன சேட்டை பண்ணுதுன்னு. அந்த மாதிரி அந்த படங்களுடைய குறைகள் உங்களுக்கு தெரியும், நிறைய எங்களுக்கு தெரியாமல் போயிடுதுன்னு எடுத்து பார்த்து நாங்கள் நல்லா வர்றோம். அப்புறம் நீங்கள் கிளிக்கிற கிளி பெருங்கிளியாக இருக்குது. சரி, அது ஒன்றும் செய்ய முடியாது. உண்மையாக கிளிக்குன்னா கிளிச்சு தான் தெரியுங்க. எவ்வளோ நான் சொன்னாலும், நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் கூட உங்களுக்கு குறைன்னு பட்டால் குறைன்னு எழுதுவது தான் தர்மம். அது தப்பு இல்லை. அதை கொஞ்சம் முன்ன பின்ன அப்படியே பாலிஸ்டாக எங்களை காப்பாற்றுற மாதிரி ஒரு விஷயமா நீங்கள் பண்ணி தரணும்னு எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு என்டையர் டீமுக்கும் இந்த அக்யூஸ் படம் வெற்றியடையும் என்று வாழ்த்துக்கிறேன். நன்றி. நன்றி. கோஆர்டினேட்டர் சங்கர், ஐரான், குரூப் ஃபோட்டோ. அது முன்னாடி கேள்விகள் எதாவது இருக்கா? மீனாட்சி சுந்தரம், ஒரு நிமிஷம்.